இப்போ நம்ம 4.5ல செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். இப்போ 4.5 எக்ஸசைஸ் 4.5ல செகண்ட் கொஷின் என்னென்னா ட்ரா அ rhombus whose diagonals கொடுத்துட்டாங்க. rhombus வரையணும். நம்ம diagonals மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. diagonals are 5.2 cm and 6.4 cm long. இப்போ diagonals வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ரஃப் ஃபிகர் போட்டுக்கலாம், அப்புறம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 5.2, இன்னொன்று வந்து 6.4. ரெண்டு டயக்னல் இருக்கு. ஸோ நம்ம முதல்ல வந்து ஒரு டயக்னல் வரைஞ்சிட்டோம்னா இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று எடுத்துக்கோங்க, 5.2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, 5.2 ஒரு டயக்னல் வரையலாம். அப்புறம் இதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிக்கலாம் நம்ம. சரியா, பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சால் இது வந்து ஹாஃபாக டிவைட் ஆகிடும். அப்புறம் இன்னொன்று வந்து 6.4 இருக்குது. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும், ரோம்பஸில் இந்த பாயிண்ட்லேருந்து எந்த ஜாயின் பண்ணோம்னா அது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸுன்னு. ஸோ எனி பாயிண்ட் ஆன் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போத் எண்ட்ஸ். ஸோ அப்போ இதுவும் ஈக்குவல். அப்போ இது வந்து இதை நம்ம 6.4 வந்து டிவைடட் பை 2 பண்ணால் 3.2. இங்கேருந்து நம்ம 3.2 கட் பண்ணிக்கலாம். அப்போ இதெல்லாமே ஈக்குவல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேருந்து 3.2 கட் பண்ணால் இந்த எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். பிகாஸ் all these are points on the perpendicular bisector. ஸோ எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ஈக்குவலாக ஆகிடும். இந்த சைடு இந்த சைடு எல்லாம் ஈக்குவலாக வந்துடும். ஓகே, பர்பெண்டிகுலர் பைசெக்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். அண்ட் யூ கேன் நேம் த rhombus as A, B, C, D. ஓகே, டன். நம்ம இப்போ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டயக்னல் வரைஞ்சிக்கலாம். 5.2ன்னு 5 இது, 0.2 இது. ஓகே, 5.2. ஸோ திஸ் இஸ் 5.2. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். ஓகே, பர்பெண்டிகுலர் பைசெக்டார்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பேன். ஸோ ஒரு லைனுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும்னா என்ன பண்ணணும், ஹாஃபுக்கு மேலே எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அதே ரேடியஸில் கீழே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த எண்டிலேருந்து அதே ரேடியஸில் மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு வரையணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இன்னொரு டயக்னல் வந்து 6.2. ஸோ அதை டிவைட் பண்ணால் நமக்கு 3.2 வரணும். 3.2 இங்கேருந்து ஒன்று கட் பண்ணிக்கலாம். ஸோ 3.2 எடுத்துக்கலாமா? 3.2 ரைட். ஸோ இந்த சென்டர்லேருந்து நமக்கு 3.2 வேணும். அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து 3.2. ஸோ திஸ் இஸ் த இன்டர்செக்டிங் பாயிண்ட் நமக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் நம்ம. தட் இஸ் த ரோம்பஸ். ஓகே, done. Rhombus வரைஞ்சாச்சு. யூ கேன் நேம் இட் CD. இப்போ இது வந்து நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இது வந்து என்னது, இது ஒரு 3.2, இது வந்து 3.2 ஆட் பண்ணால் 6.4 இந்த டயக்னல் வரும். இந்த டயக்னல் 5.2 அப்படியே வரைஞ்சிட்டோம். ஓகேயா, டன். அடுத்த சம் பார்க்கலாமா? எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிருங்க. எனி பாயிண்ட் ஆன் அ perpendicular bisector will be
equidistant to the ends of the line segment it bisects. அதை வச்சு தான் நம்ம இந்த ரோம்பஸ் வரைஞ்சிருக்கோம். சரியா? கடைசியாக இதில் எழுதிருக்கோம் எனி பாயிண்ட் ஆன் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இதில் எது பாயிண்ட் எடுத்தாலும் will be equidistant to the ends of the line segment it bisects. ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டை தான் இது பைசெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் எண்டு அந்த பைசெக்டுக்கு. இந்த லைனுக்கு இதுதான் எண்டு. ஸோ இதுதான் இது பைசெக்ட் பண்ணுறதுனால எனி பாயிண்ட் ஆன் த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வில் பி ஈக்விடிஸ்டன்ஸ் டு த எண்ட்ஸ் ஆஃப் த லைன் செக்மெண்ட் இட் பைசெக்ட்ஸ். இங்கேருந்து இது ஈக்குவலாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ அந்த எனி பாயிண்ட் ஆன் த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருக்குல்ல, இந்த லைனில் எந்த பாயிண்ட்டை நான் இப்போ இந்த பாயிண்ட்டே எடுத்துக்கலாம். பாயிண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஏடி, அதுதான் இதோட மீனிங். ஓகே. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது ஓன்னு வச்சுக்கோங்க. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. ஸோ இந்த லைனில் எந்த பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு ஈன்னு எடுத்துட்டா பிஇ இஸ் ஈக்குவல் டு இடி. ஸோ எந்த பாயிண்ட் இந்த லைனில் எடுத்துட்டாலும் இது வந்து இந்த எண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருக்கும். இது திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ், அந்த மாதிரி வரும். இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன்னா இங்கே ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன்னா அகெயின் அங்கே அந்த பாயிண்ட் இங்கே ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி அப்படி இருக்கும். அதுதான் அந்த இதோட மீனிங். இட் பைசெக்ட்ஸ். இங்கேருந்து இது ஈக்குவலாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே. இட் பைசெக்ட்ஸ். இங்கேருந்து இது ஈக்குவலாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே.